ஓகே, நம்ம டிசம்பர் மந்த்து கரண்ட் ஈவெண்ட் பார்த்துட்டு வரோம். அதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 27, 28 இந்த 2 நாட்கள் நடந்த ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட் பாருங்கள். தரங்கம்பாடியில் டேனிஷ் கோட்டை அருங்காட்சியகம் அமைந்துள்ளது. சரிங்களா? தரங்கம்பாடியில் அமைந்துள்ள கோட்டை என்னன்னா டேனிஷ் கோட்டை அருங்காட்சியகம். சரிங்களா? டேனிஷ்காரர்கள் வந்து இங்கே நம்ம நாட்டை வந்து ஆட்சி பண்ணாங்க இல்லையா, அந்த சமயத்தில் இருந்த கலைப்பொருட்கள் எல்லாம் இந்த அருங்காட்சியகத்தில் தான் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது இப்போது. சரிங்களா? ஓகேவா? இது டான்ஸ்போர்ட் கோட்டை அப்படின்னு சொல்லியும் அழைக்கிறாங்க. டான்ஸ்போர்ட் கோட்டை என்று அழைக்கப்படுவது தான் டேனிஷ் கோட்டை. சரிங்களா? அந்த டேனிஷ் கோட்டை இப்போ என்னவா இருக்குது? அருங்காட்சியகமாக இருக்குது. அந்த அருங்காட்சியகத்தில் டேனிஷ் காலத்தில் இருந்த கலைப்பொருட்களை வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். இதில் நெக்ஸ்ட் பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒன்று. பிஎம் கிசான். பிஎம் கிசான் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிஎம் கிசான் திட்டத்தின் கீழமா விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு 3 தவணையாக 2000 ரூபாய் போட்டு வராங்க. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு எவ்வளோங்க? 6000 ரூபாய். சரிங்களா? முதல்ல இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்ட போது 6000 ரூபாய் உடனே வந்து வங்கி கணக்கில் செலுத்தினாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 3 தவணையாக பிரித்து 2000 சொல்லி 3 முறை போடுறாங்க. சரிங்களா? ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11 கோடி விவசாயிகள் வந்து இதில் பயனடைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 20 தவணை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? 2025 ஆகஸ்ட் மாதம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 20 தவணைகள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் இன்னொன்று முக்கியமான திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிசான் கடன் அட்டை. கிசான் கடன் அட்டைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கால்நடைகள், மீன்வளத்துறைகள் உட்பட பல துறைகளுக்கு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடி மதிப்பிலான கடனை வழங்கக்கூடிய திட்டம் தான் என்னங்க? கிசான் கடன் அட்டை திட்டம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா மலேரியாவை ஒழிக்கிறதுக்கு இலக்கு எந்த ஆண்டு நிர்ணயிச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2027. சரிங்களா? மலேரியாவை ஒழிக்கிறதுக்கு உள்ளூர் அளவில், சரிங்களா, உள்நாட்டில் மலேரியாவை ஒழிக்கிற இலக்கை கொண்டுள்ளது 2027. சரிங்களா? உலக அளவில் பார்த்தீங்கன்னா இலக்கு பார்த்தீங்கன்னா 2030. ரெண்டையும் குழப்பிக்கூடாது. வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா மலேரியா ஒழிப்பு இலக்கு வந்து வச்சிருக்கிறது எப்படின்னா 2030. ஓகேங்களா? இந்தியா வந்து தன்னுடைய நாட்டில் உள்நாட்டுக்குள்ள மலேரியாவை 0 உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கு வச்சிருக்கிறாங்க. அந்த ஆண்டு தான் 2027. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான திட்டம். இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கொஷின் வந்துட்டே இருக்குது. சரிங்களா? எப்பவுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கீம்ஸை நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. சரியா? ஓகே, நலம் காக்கும் ஸ்டாலின் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2, 2025 கொண்டு வரப்பட்டது. தொடங்கப்பட்ட இடம் கூட இப்போ கேட்குறாங்க. கூற்று காரணம் நான் சொல்லுவேன் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த டிட்டோவாக இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக அடிச்சுட்டு கொடுத்தோம்னா எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சதை தான் நம்ம அதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, செயின்ட் பேட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலை பள்ளியில் இது தொடங்கப்பட்டிருக்குது. எங்கே இருக்குன்னு சொல்லினா சாந்தோம். சரிங்களா? தொடங்கப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா சாந்தோம் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சாந்தோம் வந்து மயிலாப்பூரில் இருக்குது. அந்த இடத்துல தான். இந்த ஸ்கூல் நேம் உங்களுக்கு தெரியலனா கூட எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சாந்தோம். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. ஆகஸ்ட் 2, 2025 நலம் காக்கும் ஸ்டாலின் தொடங்கப்பட்டது. சரியா? ஓகே, இதனுடைய முக்கிய நோக்கம் பார்த்தீங்கன்னா தடுப்பு சுகாதாரம், ஆரம்பகால நோய் அறிதல். சரிங்களா? சுகாதாரத்தை காப்பாற்றுறது, அதே போல் ஆரம்பகால நோயை வந்து அறிஞ்சிக்கிறது. சரிங்களா? ஓகே, முக்கியமான அம்சங்கள் பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி இலவச மருத்துவ சேவைகள். உங்கள் வீட்டுக்கே வந்து இலவச மருத்துவ சேவைகளை செய்வாங்க இந்த திட்டத்தின் மூலமா. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் விரிவான முழு உடல் சுகாதார பரிசோதனைகள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் மருத்துவ முகாம்கள் மூலமாக சிறப்பு ஆலோசனைகளை வழங்குவாங்க. சரிங்களா? எல்லா மாவட்டத்துக்கும் இது வந்து பொருந்தும். எல்லா மாவட்டத்திலையும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. எந்தெந்த நாட்டில் வந்து இது நடைபெறுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையும் வியாழக்கிழமையும். சரிங்களா? சனிக்கிழமையும் வியாழக்கிழமையும் தான் இந்த திட்டம் வந்து நடைபெறுது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சனி வியாழன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க.
ஐஐடி பாட்னா எங்கே இருக்குன்னு சொன்னால் பீகாரில் இருக்குது. அது பரம் ருத்ரா அப்படின்ற கணினியை வந்து அறிமுகம் செஞ்சுருக்குது. சரிங்களா, இதுதான் ஒரு தகவல். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. சர்வதேச தொற்றுநோய் தயார் நிலை தினம். சர்வதேச தொற்றுநோய் தயார் நிலை தினம் சரிங்களா, டிசம்பர் 27 தான் சர்வதேச தொற்றுநோய் தயார் நிலை தினம் கொண்டாடுறாங்க. சரிங்களா, ஓகே. அதுக்கடுத்து பாருங்க, ஒரு இது ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டதில் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா, இவரை பற்றி நம்ம ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்க்க தான் போகிறோம். இப்போ இதில் மட்டும் கொஞ்சம் கரண்ட் ஈவெண்ட் ரிலேட்டடாக பார்த்துக்கலாம். சரிங்களா, ஓகே. உத்தம் சிங் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தில் சங்ரூர் மாவட்டத்தில் இருக்கிற சுனாம் அப்படின்ற இடத்துல 1899 டிசம்பர் 26 பிறந்தார். சரிங்களா, 1899 டிசம்பர் 26 பஞ்சாப் மாநிலத்தில் பிறந்தார். அமிர்தசரஸில் இருக்கிற கல்சா ஆதரவற்ற இல்லத்தில் தான் இவர் வளர்க்கப்பட்டார். சரிங்களா, தேசியவாத கருத்துக்கள், அதாவது மிதவாதிகள் தீவிரவாதிகள்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது போல தீவிரவாத கருத்தை வந்து அதிகமாக அவர் வந்து உள்வாங்கிக்கிட்டார். சரிங்களா, சுதந்திர போராட்டத்தில் இவர் என்ன பங்களிச்சாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்துச்சு இல்லையா, இந்த கொஷின் ரொம்ப முக்கியம். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த டேட்டு, மந்த்து, இயர் இதெல்லாம் கேட்பாங்க. சரிங்களா, ஏப்ரல் 13, 1919. சரிங்களா, ரொம்ப மறக்க முடியாத ஒரு படுகொலை. சரிங்களா, இதை நேரில் வந்து பார்த்த நபர் இவர் உத்தம் சிங். சரிங்களா, இவருடைய வாழ்க்கையில் இந்த நேரில் இந்த விஷயத்தை பார்த்த பிறகு இவருக்கு மிகப்பெரிய மன அழுத்தமும் அவங்கள பழி வாங்கணுன்ற எண்ணமும் இங்கே தோன்றுச்சு. சரிங்களா, இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஓ டயரோடைய நிர்வாகமும் ஜெனரல் டயரோடைய கொடூரமான செயல்பாடுகளும் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருடைய அஜாக்கிரதை மூலியமாகவும் இந்த பிரச்சனை நடந்ததுன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, இந்த போராட்டத்துக்கான இந்த ஆட்களை வந்து பழி வாங்கிறதுக்கு தான் இவர் உத்தம் சிங் வந்து இவங்களை படுகொலை செஞ்சிருப்பார். சரிங்களா, இதுதான் இதனுடைய முக்கியமான ஒரு தகவல். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட், மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபின்னு சொல்கிறோம் இல்லையா, ஜிஎஸ்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி மற்ற எல்லா விஷயம் சேர்ந்து உள்நாட்டு உற்பத்தியில் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தின்றது ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஜிடிபின்னு சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான உற்பத்தி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்குறது. ஜிஎஸ்டிபின்னு சொன்னால் ஸ்டேட்டுக்கு பார்க்குறது. சரிங்களா, அதில் தமிழ்நாடு தான் முதலிடம். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான விஷயம். கரண்ட் ஈவெண்ட்டில் பாலிட்டி சம்மந்தமான ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். சரிங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 176ல் 1 பிரிவு ஆர்டிக்கல் 176ல் 1. இது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், முதலமைச்சரின் கீழ் இருக்கிற அமைச்சர்களால் தயாரிக்கப்பட்ட உரையை ஆளுநர் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 176ல் 1 கீழ் பேரவையில் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் இது. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, நம்ம தமிழ்நாட்டில் இதை வச்சு ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் போயிட்டு இருக்குது. அதனால இந்த ஆர்டிக்கலை நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா, 176ல் 1 கரெக்டாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். சரிங்களா, ஓகே. நம்ம தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுதுன்னு சொன்னால், 2026லேருந்து ஒவ்வொரு ஜனவரி மாதமும் திருக்குறள் வார விழா கொண்டாட போறதா அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, திருக்குறள் வார விழா வந்து எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2026. சரிங்களா, நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, சரி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்தியா பாகிஸ்தானில் பாயும் ஜெனாப் நதி. ஓகேங்களா, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானில் பாயிற ஒரு நதி தான் பார்த்தீங்கன்னா ஜெனாப். இந்த ஜெனாப் நதியில் புதிய நீர்மின் திட்டத்தை அமைக்க போகிறதா இந்தியா வந்து சொல்லியிருக்குது. சரிங்களா, ஓகே. இது ஒரு ஜஸ்ட் ஒரு தகவலுக்காக. நெக்ஸ்ட் பாருங்க, சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கேட்பாங்க. சரிங்களா, சிந்து நதிநீர் ஜியாகிரபி ரீதியாக காடுகள் வளங்கள்லாம் சொல்லி படிப்போம் இல்லையா, அந்த இடத்துல கரண்ட் ஈவெண்ட்டு இது வரும்.
சிந்து நதிநீர் ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா 1960, மறக்கக்கூடாது. 1960 இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் எந்தெந்த நாடுகளுக்கு? இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. சிந்து நதிநீர் பெறும் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தில் வச்சிருக்கிறாங்க. சிந்து நதிநீர் பெறும் உரிமை, அதாவது பார்த்தீங்கன்னா எந்தெந்த நதி வந்து எந்தெந்த நாட்டுக்கு அதிகாரம் அளிக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராவி, சட்லஜ், பியாஸ். ராவி, சட்லஜ், பியாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு சொந்தமானது. சரிங்களா? இந்தியாவில் பாயுது, அதனால இந்தியாவுக்கு சொந்தமானது. ஜீலம், ஜெனாப். ஜீலம், ஜெனாப் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு சொந்தமானது. இதுல இருந்து நதி நீர்களை வந்து பெறுகின்ற உரிமை வந்து இந்த 3 நதிகள்ல இருந்து இந்தியா பெறலாம், இந்த 2 நதிகள்ல இருந்து பாகிஸ்தான் பெறலாம். இதுதான் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் 1960. சரிங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. இதில் தவறானது எதுன்னு சொல்லி கேட்கலாம், இல்லை சூஸ் தி பெஸ்ட்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? எப்படி வேணால் கொஷினை வந்து உருவாக்கலாம். சரிங்களா? ஓகே, லாஸ்ட் ஃபைனல் ஒன் பாருங்க. தேசிய நுகர்வோர் உதவி எண். தேசிய நுகர்வோர் உதவி எண் பார்த்தீங்கன்னா 1915. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஓகே நண்பர்களே, தொடர்ந்து பாருங்கள். கரெக்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை 2 முறை 3 முறை கேளுங்க, அதுவே போதும். ஆனால் நியூஸ் பேப்பரை படிக்கிறது ரொம்ப நல்லது. நியூஸ் பேப்பரை படிக்காமல் வெறும் கரண்ட் ஈவெண்ட்டை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம், வீடியோ பார்த்துக்கலாம்னு சொல்லி விடுறது முட்டாள்தனம். நீங்கள் குரூப் 2, குரூப் 1 இது போன்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கணும், ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் நீங்கள் நிறைய விதமான தகவலை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வர எக்ஸாம்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.